ஒரு வழியா பாக்யாவுக்கும் உண்மை தெரிய வந்துடுச்சு. இந்த நிதிஷ் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. இனி பாக்யாவாச்சும் உருப்படியான ஒரு முடிவெடுத்தா ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு, கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க அன்பு உறவுகளே. இனி வரப்போற எபிசோட்ல என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம். பாக்யா ரொம்ப ரொம்ப கவலையா உட்கார்ந்துருக்குறாங்க. செல்வி இருந்துக்கிட்டு, "ஏன்க்கா என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லை செல்வி, நேற்று போயிட்டு வந்தோம்ல அந்த ஹோட்டலுக்கு போட்டியில் பேர் கொடுக்கறதுக்கு, அங்கேருந்து இன்னும் கால் வரலை. நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க போல், நம்மளை செலக்ட் பண்ணலை போல்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. "சரி விடுக்கா, வேறு எதுனாலும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும், அதை நம்ம ட்ரை பண்ணிக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்யாவுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக ஒரு ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணி பேசினா பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜர் தான் பேசுகிறாரு. "நேற்று நீங்கள் என்னை பார்த்து பேசிட்டு போனீங்களே, உங்கள் ரெஸ்யூம் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நீங்கள் நேரில் வந்து என்னை பார்க்க முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்னங்க சார், நீங்கள் வர சொன்னால் நான் வந்துட போகிறேன். எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ அப்போ வாங்க. இப்போ கூட நீங்கள் கிளம்பி வரலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு, "சரிங்க சார், நான் உடனே வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிவிட்டு இங்கே செல்வியை ஹோட்டலை பார்க்க சொல்லிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சார்கிட்டையுமே போயிட்டு பேசுகிறாங்க. எடுத்ததுமே பாக்கியா கிட்ட மன்னிப்பு தான் அவர் கேட்குறாரு. "நான் ஆளை பார்த்து எடை போட்டுட்டேன். ஆனால் உங்களோட ரெஸ்யூம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பாக்கியா கிட்ட வந்து சொல்கிறாங்க. "பரவாயில்லங்க சார், எனக்கு நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்தா எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். நான் ஆல்ரெடி 2 பெரிய ரெஸ்டாரண்ட் வந்து நான் நடத்தினேன். எதிர்பாராத விதமாக அந்த 2 ரெஸ்டாரண்ட்டுமே என்னோட கையை விட்டு போயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. "நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் வந்து எப்படினாலும் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறீங்க. அதை என்னால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக உங்களை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் நம்பிக்கையோட இந்த போட்டியில் வந்து கலந்துக்கோங்க, ஜெயிப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாக்கியாவுக்கு விஷ் கூட பண்ணுறாங்க. எங்கள் பாக்கியா ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு இங்கே அந்த சார்கிட்ட பேசிட்டு வெளியே வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. போலீஸ் ஜீப்லாம் வந்து நிற்குது. எல்லாரும் அங்கே ஓட இங்கே ஓடன்னு சொல்லிட்டு அப்படியே அலறிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியா அப்படியே திகச்சு போயிட்டு நிற்கிறாங்க. என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. மீடியாக்காரங்களும் அங்கே இருக்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில், அதனால் நல்ல வசதியான பசங்களாம் வந்துட்டு எதனாலும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ஒரு பக்கம் திங்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது சடனாக ஏதோ பார்த்த முகம் மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நம்ம பாக்கியா வந்து நிதிஷை பார்த்துடுறாங்க. ஒரே கூட்டமாக இருக்குது. "என்ன இது, நிதிஷ் தம்பி மாதிரில தெரிகிறாரு" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா அந்த கூட்டத்தை விலக்கிட்டு போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நிதிஷை தான் வந்து போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவுக்கு விஷயம் புரிய வருது. "எதுக்காக, என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு இங்கே "நீங்கள் எப்படி இங்கே?" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிதிஷ்கிட்ட வந்து பேசுகிறதுக்காக போகிறாங்க. நிதிஷ்மே பாக்கியாவை அந்த இடத்துல வந்து பார்த்துடுறாங்க. ஒரு மாதிரி வந்து தலையை இப்படி குனிஞ்சுக்கிறாங்க. ஒரு பக்கம் மீடியாக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எல்லாம் வீடியோ எல்லாமே எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இங்கே போலீஸ்காரர் இருந்துக்கிட்டு, "என்னம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச பையனா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜீப் வேற போயிடுது. நெக்ஸ்ட்டு இங்கே பாக்கியா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு நிற்கிறாங்க. இங்கே பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. "காசு பணம் இருந்தால் என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் போல் இந்த காலத்தில், அப்படி தான் நிலமை போயிட்டுருக்குது. இவனுங்களுக்கு இப்போவே வந்து ட்ரக்ஸ் பழக்கம் எல்லாமே வந்து இருக்குது. அதனால் ரொம்பவே கெட்டு போயிருக்கிறானுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. விஷயம் பாக்கியா காதுலமே விழுகுது. பாக்கியா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு, எப்படியாவது நிதிஷை வந்து வெளியே கொண்டு வந்துடணும், உண்மையாகவே என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டேஷன்லேயே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாக்கியா கிளம்பி போகிறாங்க. பக்கம் நம்ம இனியா ஆஃபீஸுக்கு போயிட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்பவே சந்தோஷமாக பெரிய கேஸ் கிடச்சிருச்சு. அந்த டைம் இந்த சுதாகர் பையன் தப்பிச்சிட்டான். ஆனால் இந்த டைம் அவனால் வந்து எப்படியும் தப்பிக்கவே முடியாது, கடைசி முடிய ஜெயிலில் வந்து கள்ளி தின்ன வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சு தானே ஆகணும், தண்டனையை அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. லைட்டாக இந்த விஷயம் நம்ம
இனியா காதில் விழுகுது. என்ன நிதி சுதாகர் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்களே, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இனியா இருந்துக்கிட்டு அங்கே ஒருத்தவங்கள கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னடி ஆச்சு, என்ன பெரிய கேஸுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறேங்க. உனக்கு தெரியாதா, பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. போதைப்பொருள் யூஸ் பண்ணி பல பசங்களை வந்து அரெஸ்ட் பண்ணதில் அந்த சுதாகரோட பையனுமே வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே இங்கே இனியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் திருந்துவாருன்னு சொல்லிட்டு நம்ம நினச்சோம், ஆனால் இப்போ வரைக்கும் இவர் இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு இனியா மனசுடைஞ்சு போயிடுறாங்க. அந்த விஷயத்த கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட அங்கே நம்ம இனியாவால் இருக்க முடியலை. எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒர்க் இருக்குது, சார் வந்தால் சொல்லிவிடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பர்சனல் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே சுதாகரோட ரிலேஷன் எல்லாருமே சுதாகருக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. என்ன உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கூட உன் பையன் திருந்தலையா, இப்போ கூட இந்த போதைப்பொருள் வழக்கில் வந்து மறுபடியுமே வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க போலீஸ்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் இங்கே சுதாகருக்குமே விஷயம் தெரிய வருது. இந்த விஷயம் உங்களுக்கு எப்போ தெரியும், அப்போவே நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணிட்டு சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன், இந்த விஷயம் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது, டிவி ஆன் பண்ணி பாரு, இல்லை உன் செல் எடுத்து யூடியூப்பில் பாரு, இப்போது இது ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது, ரொம்பவே ஹெட்லைனோட போட்டுட்ருக்குறாங்க உன் பேரை வச்சு, உன் பையன் பேரை எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவுமே பார்த்தீங்கன்னா எங்கள் சுதாகர் பார்த்தீங்கன்னா தலையில் அடிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுறாரு. பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் இருந்துக்கிட்டு என்னாச்சு ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன் பையன் என்ன வேலை பார்த்து வச்சுருக்குறான்னு தெரியுமா, மறுபடியுமே வந்து போதை வழக்கில் வந்து அரெஸ்ட் ஆகிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட சுதாகர் ஒய்ஃபுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏங்க இவன் இப்படி பண்ணுறான், அது மட்டும் இல்லை இப்போது இது நியூஸில் நெட்டில் எல்லாத்துலேயுமே ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்குது, இதான் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது, இந்த விஷயம் மட்டும் சம்மந்தி வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சால் அவ்வளோதான், அவனோட வாழ்க்கையே போச்சு, இதுக்கப்புறம் அவன் கடைசி முடிய ஜெயிலில் இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எப்படினாலும் நிதிஷை வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உன் பையன் ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ணிகிட்டு இருப்பான், நான் எல்லா டைமும் வந்து அவனை பணத்தால் வெளியே கொண்டு வர முடியுமா, இந்த டைம் அவனை வெளியே கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. எங்கே வாங்க போகலாம், ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு பேசலாம் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுதாகர் அவங்க ஒய்ஃபும் வந்து கிளம்பி போகிறாங்க. அங்கே பாக்கியாவும் வந்து இங்கே போலீஸ்காரங்க கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவர் எந்த தப்புமே பண்ணாதவர், நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் ரொம்பவே நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு கேடுகட்ட நிதிஷ்க்கு வந்து ஆதரவாக இங்கே போலீஸ்காரங்க கிட்ட பாக்கியா வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே போலீஸ்காரங்க வந்து பார்த்திங்கன்னா, அம்மா இவனை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. என்னோட பொண்ணை தான் இவருக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம், கல்யாணம் இப்போது நடந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. போலீஸ்காரர் உடனே வந்து சிரிக்கிறாரு. என்னம்மா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறேன்னு சொல்கிறீங்க, கொஞ்சம் கூட விசாரிக்காமல் பண்ணிட்டீங்களா, அவனை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயம், 6 மாதம் அவன் ஜெயிலில் இருந்தவன் இந்த விஷயத்தினால தான், சரி திருந்துவான்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போவுமே வந்து இதே கேஸில் வந்து இவன் மறுபடியுமே மாட்டியிருக்கிறான், இந்த டைம் வந்து இவன் வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டம், இவன் மேலே வந்து அவ்வளோ கோவத்தில் இருக்கிறாங்க, ஏன்னா இவனுக்கு இந்த பழக்கமும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதையே ஒரு பிஸ்னஸாகவும் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ்காரன் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியாவுக்கு மேலும் மேலும் ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. கரெக்டாக அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிதிஷை வந்து வெளியே கூப்பிட்டு வராங்க. நிதிஷ் கிட்ட போயிட்டு பாக்கியா போயிட்டு பேசுகிறாங்க. பேசுப்பா நிதிஷ், அவங்க சொல்கிறது எல்லாமே பொய் தானே, எதுக்காக வந்துப்பா இப்படிலாம் உன் மேலே பழிய போட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே நிதிஷ்னால எந்த ஒரு பதிலுமே வந்து பேச முடியல. அந்த டைமில் வந்து சுதாகரும் அவங்க ஒய்ஃபுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இங்கே போலீஸ்காரர்கிட்ட வந்து பேசி பார்க்குறாங்க. எவ்வளோ வேணா பணம் தரேன், என் பையன் மேலே வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போடக்கூடாது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுட்ருக்குறாங்க. சுதாகரை கிளி கிளின்னு பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ்காரர் வந்து அப்படி தான் திட்டி விடுறாரு. இங்கே பாருங்கள், பணத்தால் ஒவ்வொரு டைமும் உங்கள் பையனை வந்து காப்பாற்றிட முடியாது, அப்போது நீங்கள் வந்து பண்ணிட்டீங்க, ஆனால் இந்த டைம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஆதாரம் இருக்குது, வசமாக உங்கள் பையன் மாட்டிக்கிட்டான், கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்கள் பையன் வந்து ஜெயிலுக்குள்ளே தான் கிடக்கணும் காலம் முழுவதும், நீங்கள் என்ன தான் வந்து ட்ரை பண்ணாலும் வெளியே கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு சுதாகர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆடி போய் நிற்கிறாரு. இங்கே அவங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு நிற்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்த கோபமும் சுதாகர் மேலே பாக்கியாவுக்கு திரும்ப. பாக்கியாவை பார்த்த சுதாகர் வந்து என்ன இவங்க கிட்ட வந்து பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறாரு. இங்கே பாக்கியா ரொம்பவே கோவத்தோட சுதாகர் பக்கத்தில் வராங்க. இங்கே என்ன நடக்குது, என்னென்னமோ சொல்கிறாங்க,
நிதிஷ் மாப்பிள்ளைய பற்றி இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே சுதாகர் தலை குனிஞ்சு ஃபஸ்ட்டு நிற்கிறாரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சமாளிக்கிறாரு. இல்லை அப்போது ஏதோ ஒரு டைமில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஆம், ஏதோ தப்பு பண்ணிட்டான், அப்புறம் திருந்திட்டான். அந்த டைமில் வந்து நிதிஷ் பேர் ரொம்பவே கெட்டு போயிடுச்சு. அதை வச்சு தான் அவர் வந்து எதுனாலும் பேசுவார். நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் எதுக்கு மறைச்சு எங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆ அப்படியா? அப்போது நீங்கள் எதையுமே மறைக்கலையா? உங்கள் பொண்ணுக்கு ஃபாஸ்ட் லைஃப்னு ஒன்று இல்லவே இல்லையா? உங்கள் பொண்ணு கூட ஒரு பையனை லவ் பண்ணுச்சு, இப்போ வரைக்கும் அவங்ககிட்ட பேசிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் அதுக்கும் இதுக்கும் சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாக்கியா பயங்கர கோவப்படுறாங்க. நீங்கள் பண்ணது ரொம்பவே தப்பு, அதுவும் இது ஒன்றே கிடையாது சரிங்களா? எல்லார் லைஃப்லேயும் வந்து காதல்னு ஒன்று இருக்க தான் செய்யும், இல்லாமலாம் இருக்காது. அதுக்கு நீங்கள் எதை கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கிறாங்க. சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா ரொம்பவே கோவத்தோட எங்கள் வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு விஷயம் புரிய வருது. அப்போது இதுக்காக தான் வந்து கோபி கூட ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்திருக்கிறாரு. இனியா பர்த்டே அப்போ அவருக்குமே ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்திருக்குது. இனியாவுமே வந்து சரியே இல்லை, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தா, நம்மக்கிட்ட தான் ரொம்ப வெளியே காட்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வருது. இங்கே பாக்கியாவோட வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நிதிஷ் அந்த நியூஸை பார்த்துட்டு அப்படியே ரொம்பவே ஷாக்காக இருக்கிறாங்க. அடுத்தடுத்து எல்லாருமே வந்து இனியாவுக்கு கால் பண்ணுறாங்க. இனியாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா பாக்கியா வந்து இனியாவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பாக்கியாவை பார்த்ததுமே இனியா பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு கதறி அழுதுட்டு இருக்கிறாங்க. என்னடா ஆச்சு இனியா, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஆமாம்மா எனக்கு தெரியும், அப்புறம் ஏன்டா அம்மா கிட்ட நீ சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. எப்படிம்மா, என்னால் நீ 2 ரெஸ்டாரண்ட்டையுமே இழந்துட்டு நிற்கிற, இந்த விஷயம் மட்டும் உனக்கு தெரிஞ்சா நீ தாங்குவியா சொல்லு? என்னோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்பட மாட்டியா? மனசுடைஞ்சு போயிருவில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியாவும் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. உன்னோட லைஃபே வந்து கேள்விக்குறியாக இருக்குது, இப்போ கூட வந்து நீ அம்மாவை பற்றியும் மற்றவங்கள பற்றியும் யோசிச்சுட்டு இருக்கியேடா. நான் முன்னாடியே உன் வாழ்க்கையில் நான் வந்து சரியான ஒரு முடிவு எடுக்காமல் போயிட்டேனே, மற்றவங்கள முடிவெடுக்க விட்டது ரொம்பவே தப்பாக போயிடுச்சு. எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்து வந்து இந்த கல்யாணமே ஒரு மாதிரி தப்பாக தான் தெரிஞ்சது. ஆனால் உன்னோட அப்பாவும் பாட்டியும் தான் வந்து இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியா இருந்துக்கிட்டு நடந்தது நடந்துருச்சுமா, இதெல்லாம் மாற்ற முடியுமா சொல்லுங்கள்? சரி நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்காத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றாங்க. சரி உன் அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? உன்னை இப்படி விட்டுட்டு வந்திருக்கிறாரே, அவருக்கெல்லாம் அறிவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவர் என்னை கூப்பிட்டாரு, அப்போவே வந்து இங்கே சண்டை போட்டுட்டு என்னை கூட்டிட்டு போகிறேன்னு தான் சொன்னார் வீட்டுக்கு. நான் தான் வேணாம், கொஞ்ச நாள் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிதிஷ் வந்து ஸ்டார்டிங்லலாம் நல்லா தான் இருந்தார். நான் ஆகாஷ் கிட்ட பேசினதுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து ஒரு மாதிரி இப்படிலாம் வந்து நடந்துக்கிட்டாரு. சரி இவர் மாறிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சேன். ஆனால் டெய்லியும் அவர் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் அங்கிள்லாம் என்கிட்ட ரொம்பவே பாசமாதமாக நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து சொல்கிறாங்க. அது எல்லாம் நாடகம் இனியா, உன்னை இந்த வீட்டில் எப்படினாலும் இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணியிருக்கிறாரு. அதனால தான் உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவை வீட்டுக்கு பாக்கியா வந்து அழைச்சிட்டு வராங்க. நம்ம இனியாவை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொஸ்டின் மேலே கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே இனியாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே விஷயம் தெரிஞ்சு கோபியுமே பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனியா இருக்கிறாங்க. கோபியை பார்த்த இனியா வந்து பார்த்தீங்கன்னா கோபியை வந்து கட்டி பிடிச்சி அழுகிறாங்க. உன்னை நான் அதுக்கு தான் அன்னைக்கே வானா, அந்த வாழ்க்கையே வானா, தூக்கி போட்டு வாமான்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். நீ தான் வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, இப்போ பாரு மறுபடியுமே வந்து அந்த கேடுகட்ட நிதிஷ் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அவன்லாம் திருந்த மாட்டாமா, அவன் குடும்பத்தையும் நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோபி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த நீங்கள் கூட என்கிட்ட இருந்து மறைச்சிட்டிங்களே, அவ்வளோ தூரம் உங்ககிட்ட நான் வந்து கேட்டேன் இனியாவுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே நம்ம கோபி இருந்துக்கிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்பவே குற்ற உணர்ச்சியாக இருக்குது பாக்கியா, முழுக்க முழுக்க இனியாவோட
இனியாவோட வாழ்க்கை இப்படி ஆகுறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே ஜெனி செலியன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. செலியன் வந்து நம்மளும் தப்பு பண்ணிட்டோம், அம்மா அப்போவே சொன்னாங்க, அந்த சுதாகரை நம்பவே வேணாம், தப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து அம்மாவை தப்பாக நினச்சிட்டோம், ஏதோ ஹோட்டலுக்காக இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாட்டிக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியலை. இனியாவோட வாழ்க்கையை நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. இனியா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறா, பெரிய பணக்கார குடும்பத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பீத்திக்கிட்டு தெரிஞ்சாங்க. இப்போ இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. இங்கே பாக்கியாவுக்கு மொத்த கோபமும் பாட்டி மேலே திரும்புது. கோபியை விட இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த பாட்டி தான். மிரட்டி அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம கட்டாயப்படுத்தி தான் நம்ம இனியா அந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்க வச்சாங்க. இங்கே மெதுவாக பாட்டி பக்கத்தில் ரொம்பவே கோவத்தோடு போகிறாங்க. பாக்கியா வரதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டி அப்படியே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. பேசுங்க, என்ன பெருமையால பேசுவீங்க அந்த சுதாகர் குடும்பத்தை பற்றி, அப்படி இப்படி சொல்லிட்டு இப்போ என்ன அமைதியாக இருக்கிறீங்க, எதுவுமே பேசாமல்? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது, நீங்கள் பேசணும்ல, இந்த வீட்டு பெரியவங்களை, நீங்கள் பேசினா எல்லாமே கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. தயவு செஞ்சு மன்னிச்சிடு பாக்கியா, நான் வந்து இனியா வாழ்க்கையில் தப்பு பண்ணிட்டேன் தான் அவசரப்பட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓ, இப்போ தான் உங்களுக்கு தெரியுதா? இதை முன்னாடியே நீங்கள் யோசிச்சுருந்துருக்கணும். அவசரப்பட்டு இனியாவோட வாழ்க்கையை எப்படி சீரழிச்சிட்டிங்களே நீங்களும் உங்கள் பிள்ளையும். இப்போ இனியாவோட வாழ்க்கையே வந்து கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ உங்களால் இதை சரி பண்ண முடியுமா சொல்லுங்கள்? என் பொண்ணோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா கோவத்தில் கொந்தளிச்சு பார்த்திங்கன்னா நல்லாவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. எங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பரவாயில்ல, அந்த பையனை எப்படினாலும் வெளியே கொண்டு வந்துடலாம், உனக்கு தான் மினிஸ்டர்லாம் தெரியும்ல, அவங்கக்கிட்ட பேசி எப்படினாலும் மாப்பிள்ளையை வந்து நீ வெளியே கொண்டு வந்துரு, இனியா இங்கே தான் வாழணும், என்ன பண்ணுறது, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்ல, இனிமேல் அதுதானே அவளோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. மனச்சாட்சியே இல்லாமல் உடனே பாக்கியே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வாயை மூடுங்க, சி உங்களுக்கெல்லாம் கேவலமாக இல்லை? அவன் தப்பு செய்வியான், அவனுக்காக போயிட்டு நான் மினிஸ்டர் வரைக்கும் போயிட்டு கஷ்டப்பட்டு பேசி அவனை வெளியே கொண்டு வரணுமா? இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. செலியனுக்காகலாம் நீ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும், செலியன் மேலே எந்த தப்புமே இல்லை சரிங்களா, ஆனால் அந்த நிதிஷ் வந்து போதை பழக்கம் அந்த விஷயத்தில் ரொம்பவே வந்து மோசமான ஒருத்தனாக இருந்திருக்கிறான். அந்த பிஸ்னஸே அவன் பண்ணியிருக்கிறான். இதனால் எத்தனை பேர் குடும்பம் வந்து நாசமாக இருக்கும் தெரியுமா, நடுத்தெருவுக்கு வந்திருக்கும் தெரியுமா. அந்த ஒரு கேவலமான வேலையை அவன் பார்த்துட்டு இருந்திருக்கிறான். அவனுக்காக போயிட்டு என்ன மினிஸ்டர்கிட்ட நீங்கள் பேச சொல்கிறீங்களா? நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒருத்தன் என் பொண்ணுக்கு தேவையே கிடையாது. என் பொண்ணுக்கு அவங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு என் பொண்ணோட வாழ்க்கையை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து அதிரடியான முடிவெடுக்கிறாங்க. இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு ஸ்டார்டிங்கில் பாக்கியாவை வந்து ஒரு மாதிரி தான் பேசுகிறாங்க. உனக்கு எப்படினாலும் அந்த வாழ்க்கையை கெடுத்துடணும், அப்போலேருந்து நீ இப்போ வரைக்கும் அதுதான் முழு மூச்சாக இருந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. அடைச்சி வாய மூடு, அப்போது இப்படிப்பட்ட கேடு கட்டவே கூட இப்போ கூட இனியாவை போயிட்டு வாளுன்னு சொல்கிறியா நீனு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு பேசுகிறாங்க. இங்கே பாக்கியா பேசுகிறத கேட்டு பாட்டியே வந்து பார்த்திங்கன்னா அதிர்ச்சியாயிடுறாங்க. என்ன பாக்கியா மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற அத்தைன்னு சொல்லிட்டு கூட, உனக்கெல்லாம் என்ன மரியாதை, உன்னை பார்த்தாலே எனக்கு செம்ம வெறுப்பாகுது. கோபி நீயாச்சும் சொல்லு. கோவத்தில் பாக்கியா ரொம்பவே தப்பாக முடிவெடுக்கிறா. இனியாவுக்கு இந்த பையனோட கல்யாணம் ஆயிடுச்சு, கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ இதுக்கப்புறம் இனியா அந்த பையனோட தான் வாழணும், அதுதான் அவளோட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு வந்து பேசுகிறாங்க. இங்கே கோபியுமே வந்து கோவப்படுறாங்க. அம்மா தயவு செஞ்சு வாயை மூடுங்க, நீங்கள் பேசுகிறது எதுவுமே நியாயமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே இவ்வளோ சொல்லியுமே மறுபடியுமே வந்து பாட்டி இப்படி பேசுகிறத கேட்டுட்டு பாக்கியா வந்து கொந்தளிச்சு போயிடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பாட்டியோட ரூமுக்கு போயிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அந்த பேக்கை தூக்கி எறிகிறாங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இடமே கிடையாது, நீங்கள் பண்ண விஷயத்துக்கு உங்களை நான் வாழ்நாள் முழுவதும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி பாட்டியை வீட்டை விட்டு வெளியே துரத்துறாங்க. நீங்களே போயிட்டா நல்லது, இல்லைன்னா நானே உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இங்கே கோபி கூட அந்த டைமில் எதுவுமே பேச முடியலை. ஏன்னா பாக்கியா அந்தளவுக்கு பயங்கர கோவத்தில் இருக்கிறாங்க. இனியா பார்த்திங்கன்னா அழுதுட்டு நிற்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. பாக்கியா ஏதோ நான் தப்பு பண்ணிட்டேன்,
என்னை மன்னிச்சிடு, நான் ஒன்றும் தெரிஞ்சு பண்ணலையில, நீங்கள் அப்போ தெரிஞ்சு பண்ணலை தான், ஆனால் இப்போ கூட நீங்கள் அந்த கேடுகட்ட இதுக்கு குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டுல பேசிகிட்டு இருக்கிறீங்க. என் பொண்ணை போயிட்டு இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் அங்கே போயிட்டு வாழ சொல்கிறீங்க. உங்களுக்கு என் வீட்டில் இனிமேல் இடமே கிடையாது. நீங்கள் என்ன பேசினாலுமே வந்து உங்களை நான் மன்னிக்க போகிறதும் இல்லை. தயவு செஞ்சு கிளம்பிடுங்க. உங்கள் பையன் வீட்டுக்கு போங்க, இல்லை நீங்கள் நடுத்தெருவுக்கு கூட போங்க. அதை பற்றி நான் இதுக்கப்புறம் யோசிக்கவே போகிறதில்ல. போதும் உங்களை பற்றி யோசித்தது எல்லாமே. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவுக்கு ஈக்குவலாக உங்களை வச்சு பார்த்தேன். அதுக்கு நீங்கள் ரொம்பவே சூப்பரான பரிசு கொடுத்துட்டீங்க. போதும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா வந்து ஈஸ்வரி பாட்டியை வெளியே போக சொல்லி பார்த்தீங்கன்னா செம்ம முடிவு எடுத்துருக்குறாங்க. இது ரொம்பவே சூப்பரான முடிவு. இப்படி பாக்கியா முடிவு எடுத்தால் செம்மையாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அடுத்த வாரம் நடக்க போகுதுங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.